நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தங்கள் பக்கம் இருப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்திருக்கும் சசிகலா, பிளவுபட்ட அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேருவோம் எனவும் விரைவில் ஒன்று சேர்ப்பேன் எனவும் உறுதிபட கூறினார். நாங்கள் எப்போதுமே மக்களை நம்பி இருக்கிறவங்க, நிச்சயமா மக்கள் எங்க பக்கம் இருப்பாங்கிறத நாங்கள் நிரூபிச்சு காட்டுறோம். நான் தான் சொல்லியிருக்கிறேன், எல்லாருமே எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களாக தான் நான் ஆரம்பத்துலேருந்தே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் அதான் நினைக்கிறேன். எதிர்கட்சி அப்படிங்கிறது ஏன்னா எதிர்கட்சி மட்டும் இல்லை, எதிரி கட்சியும் கூட. எது திமுக தலைவர் மறைஞ்சப்ப இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் இன்றைய சூழ்நிலையை வச்சு பேசுகிறீங்க, இதுவும் மாறும். இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக தங்களுக்கு தகவல் ஏதும் வரவில்லை எனவும், அதிமுகவில் இருந்து பிரிந்துள்ள அனைவரையும் ஒன்று சேர்த்து கூட்டணி அமைத்தால் தமிழகத்தில் வெற்றி பெறும் சூழல் உருவாகும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் போயிட்டு இருக்கா? இல்லை, அந்த மாதிரி தகவல் எங்களுக்கு வரவில்லை. உங்களுக்கு இருந்தால் அது அனைவரையும் ஒன்றிணைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரையும் ஒன்றிணைத்து தேர்தல் கூட்டணி அமைக்கப்பட்டால் தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெறுகிற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ எடப்பாடி அவர்களோட சேர்ந்து பயணிக்க போறீங்களா? நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்குது அப்படின்னா திரு ஓபிஎஸ் அவர்களுடைய முதலில் இந்த கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி கேளுங்கள். என்னுடைய பதிலை